Zion AG Church presents பாதைக்கு வெளிச்சம். சொத்து சுகம் இருந்தாலும் வீடு நிலம் இருந்தாலும் உங்க கிருபை மட்டும் இல்லைன்னா வேஸ்ட்டு. உங்க தயவு மட்டும் இல்லைன்னா வேஸ்ட்டு. உங்க கிருபை மட்டும் இல்லைன்னா வேஸ்ட்டு. உங்க தயவு மட்டும் இல்லைன்னா வேஸ்ட்டு. ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே, முழு உள்ளத்தோடு உமக்குத்தானே. ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே, முழு உள்ளத்தோடு உமக்குத்தானே. சத்துருக்கு முன்பாக என்னையும் நிறுத்தி உயர்த்தி வைத்தவரே நன்றி ஐயா. சத்துருக்கு முன்பாக என்னையும் நிறுத்தி உயர்த்தி வைத்தவரே நன்றி ஐயா. தலையை என்னை நாள் அபிஷேகம் செய்கின்றீர், தலையை என்னை நாள் அபிஷேகம் செய்கின்றீர். கிருப தந்தவரே நன்றி ஐயா. என்ன உயர்த்தி வைத்தவரே நன்றி ஐயா. உங்க கிருப மட்டும் இல்லைன்னா வேஸ்ட்டு. உங்க தயவு மட்டும் இல்லைன்னா வேஸ்ட்டு. உங்க கிருபை மட்டும் இல்லைன்னா வேஸ்ட்டு. உங்க தயவு மட்டும் இல்லைன்னா வேஸ்ட்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. பாதைக்கு வெளிச்சம் என்கிற நிகழ்ச்சிக்காக நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலவேளையிலே நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளுகிற கர்த்தருடைய வார்த்தை 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்பொழுதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். And she said unto her husband, behold, now I perceive that this is the holy man of God, which passeth by as continually. நம்மிடத்தில் வந்து போகிற இந்த மனுஷன் தேவனுடைய மனுஷன் என்று காண்கிறேன். சூனேம் ஊரிலே கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ தன்னுடைய கணவனை பார்த்து சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை, தேவனுடைய மனுஷனாகிய இவர். எலிசாவுக்கு கொடுக்கப்பட்ட பல பெயர்களில் ஒன்று தேவனுடைய மனுஷன். இவர் ஒரு சாதாரண மனுஷன் அல்ல, இவர் தேவனுடைய மனுஷன். தேவனால் விரும்பப்படுகிற, தேவனை விரும்புகிற தேவனுடைய மனுஷன் என்றால் அது மிகையாகாது. தேவன் விரும்புகிற, தேவனால் தேடப்படுகிற ஒரு மனுஷனாய் ஏன் நீங்கள் இருக்கக்கூடாது? தேவனால் விரும்பப்படுகிற ஒரு மனுஷனாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது. எசேக்கியேல் 22:30 பாருங்கள். ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று ஆண்டவர் ஏக்கத்தோடு வேதனையோடு சொல்லுகிறார். 14ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. தேவன் விரும்புகிற, தேடப்படுகிற மனுஷனாய் ஏன் நீங்கள் இருக்கக்கூடாது? இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவன் விரும்புகிற, தேவனால் தேடப்படுகிற ஒரு மனுஷனாய்
நீங்கள் காணப்பட வேண்டும் என்பதுதான் இந்த காலை வேளையிலே ஆவியானவருடைய ஏக்கமாய் இருக்கிறது. 2 ராஜாக்கள் 4:9 வாசித்தது போல அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போது வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். பாருங்கள், இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவை குறித்து 3 காரியத்தை இந்த காலவெளியிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, அவன் பிரயாசிக்கிறவன். நம்பர் 2, அவன் பிரகாசிக்கிறவன். நம்பர் 3, அவன் பிரமிக்கிறவன். Is a man of travel, is a man of testimony, is a man of transparency. Hallelujah. தேவ மனுஷனாகிய இவர் ஒரு பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நம்பர் 1, முதலாவது சொன்னேன், பிரயாசிக்கிறவன். சூனேம் ஊரிலே கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ தன் புருஷனை பார்த்து சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை. அதைத்தான் 2 ராஜாக்கள் 4:9 வாசித்தோம். தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் வந்து போகிற தேவனுடைய மனுஷன், நம்மிடத்தில் எப்பொழுது வந்து போகிற தேவனுடைய மனுஷன். அவள் சொன்ன ஒரு வார்த்தையை பாருங்கள், எப்பொழுதும் வந்து போகிற என்கிற ஒரு பதம். அது எதை காட்டுகிறது? எலிசாவினுடைய சுறுசுறுப்பை அது நமக்கு காட்டுகிறது. அல்லேலூயா. ஆகவே தான் சொன்னேன், அவன் பிரயாசிக்கிறவன் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். is a man of travel. அவன் உற்சாகமுடையவன். எலியா தனக்கு பின் ஊழியத்திலே ஒரு மனுஷனை ஏற்படுத்துவதற்கு உற்சாகமுடைய எலிசாவை கண்டுபிடித்தான். 1 ராஜாக்கள் 19:19. அப்படியே அவ்விடத்தை விட்டு அவன் புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகி எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அல்லேலூயா. 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகி எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை பூட்டி உழுது கொண்டிருந்தான். இதை எதை காட்டுகிறது? எலிசா தன் வேலைகளில் சுறுசுறுப்புள்ளவன் என்பதை இது காட்டுகிறது. தேவனை தேடுகிற மனுஷன் சுறுசுறுப்புள்ளவன், உற்சாகமுடையவன். ஆகவேதான் எலிசாவினுடைய கடைசி நாட்களில் பாருங்கள், எலியாவின் மேல் இருந்த ஆவியின் வரம் எப்படியாவது எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவனை விடாமல் அவனை தொடர்ந்து போய் அவனிடத்தில் இருக்கிற ஆவியின் வரத்தை இரட்டத்தனையாய் அவன் பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நீ இங்கேயே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக சொல்கிறார், கர்த்தர் என்னை யோர்தான் எரிகோ மட்டும் போக சொல்கிறார், கர்த்தர் என்னை யோர்தான் மட்டும் போக சொல்கிறார் என்று சொன்ன பொழுதெல்லாம் எலிசா விடவே இல்லை. இல்லை இல்லை, நானும் உம்மோடு வருவேன் என்று பின்பதாகவே சென்று எலியாவின் மேல் இருந்த ஆவியின் வரத்தை இரட்டத்தனையாய் பெற்றுக் கொண்டான். அல்லேலூயா. ஆகவே தான் சொன்னேன், எலிசா சாதாரணமானவர் அல்ல, அவர் பிரயாசிக்கிறவர். ஆமென். பிரயாசிக்கிற மனிதனை தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரியே, பிரயாசிக்கிற மனுஷனை, கர்த்தருக்காக பிரயாசிக்கிறவர்களை தான் கர்த்தர் தம்முடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துவார். உங்களை கொண்டு கர்த்தர் மகிமையான கிருபையான காரியங்களை செய்வாராக என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நம்பர் 2, இரண்டாவது, நம்மிடத்தில் வந்து போகிற இந்த மனுஷன் என்று சூனேம் ஊரில் இருந்த கனம் பொருந்திய ஸ்திரீ தன்னுடைய கணவனை பார்த்து எலிசாவை பற்றி சொன்ன 2வது வார்த்தை பாருங்கள், அவர் பிரயாசிக்கிறவர் மட்டுமல்ல, பிரகாசிக்கிறவர். ஹல்லேலூயா. தேவனுடைய மனுஷனாகிய இவர், எலிசாவுக்கு கொடுக்கப்பட்ட பெயர்களில் ஒன்று தேவனுடைய மனுஷன். ஆமென். இவர் ஒரு சாதாரண மனுஷன் அல்ல, இவர் தேவனுடைய மனுஷர், தேவனை விரும்புகிற தேவனுடைய மனுஷன். ஆமென். ஆகவேதான் சொன்னேன், he is a man of testimony. அல்லேலூயா. நாம் தேவனுக்கு சாட்சி உள்ளவர்களாக வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை நமக்கு தேவை. ஆமென். அப்போஸ்தலர் 1:8 அதை தான் சொல்கிறது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது.
எலிசாவை போல இவர் தேவனுடைய மனுஷன் என்ற வார்த்தை நம்மை குறித்து சொல்லப்படுகிறதா? அப்போஸ்தலர் 11:26 முதலாவது அந்தியோகியா பட்டணத்திலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கலாயிற்றே. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. 1 சாமுவேல் 9:6 இந்த பட்டணத்தில் ஒரு தேவ மனுஷன் இருக்கிறான் என்று சாமுவேலை குறித்து சொல்லப்பட்ட அற்புதமான வார்த்தை. அல்லேலூயா. கணம் பொருந்திய ஸ்திரீயாகிய சுனேம் ஊரில் இருந்தவள் எலிசாவை பற்றி சொன்ன அற்புதமான சாட்சி, இவர் தேவனுடைய மனுஷன். அல்லேலூயா. ஆகவேதான் சொன்னேன், அவர் பிரயாசிக்கிறவர் மட்டுமல்ல, அவர் பிரகாசிக்கிறவர். ஆமென். நீங்களும் நானும் பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மத்தேயு 5:16 இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பிரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பதாக பிரகாசிக்க கடவது என்று வேதம் சொல்லுகிறதே. எபேசியர் 2:10 நாம் நற்கிரியைகளை செய்வதற்காக அவர் கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறதே. பிரகாசியுங்கள், கிறிஸ்துவுக்காக பிரகாசியுங்கள். உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று பிலிப்பிய விசுவாசிகளை பார்த்து பெருமிதத்தோடு பவுல் சொல்வது போல. ஆமென். மூன்றாவது, பிரமிக்கிறவன் இஸ் a man of transparency. வாசிக்க கேட்ட 2 ராஜாக்கள் 4:9 இவர் ஒரு பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அல்லேலூயா. எத்தனை அற்புதம் பாருங்கள். இவர் ஒரு பரிசுத்தவான் என்று காண்கிறேன். I perceive that this is a holy man of God. அவருடைய பரிசுத்தமான வாழ்க்கை மற்றவர்கள் காணும்படியாக வெளிப்படையாயிருந்தது. அல்லேலூயா. வெளிப்படையாயிருந்தது. எலிசாவின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை ஊடுருவி பார்க்கத்தக்கதாக நம்மிடத்தில் அடிக்கடி வந்து போகிற, எப்பொழுதும் வந்து போகிற இந்த தேவனுடைய மனுஷன் ஒரு பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அல்லேலூயா. உங்களை குறித்து அப்படி ஒரு நல்ல சாட்சி சொல்ல முடிகிறதா? ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. எலிசாவின் சாட்சி பிரமிக்கத்தக்கதாய் இருந்தது. ஆகவேதான் சொன்னேன் பிரமிக்கிறவன் என்று சொன்னேன். லேவியராகமம் 20:26 பாருங்கள். நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று சொல்கிறாரே. 1 பேதுரு 1:15-16 நான் பரிசுத்தர் ஆகையால் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள் என்று அவர் நமக்கு சொல்லி இருக்கிறாரே. உங்களுடைய நடை, உடை, பாவனை மற்றவர்களை பிரமிக்கத்தக்கதான கிரியைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா? மற்றவர்கள் ஆச்சரியப்படுகிறதா இருக்கிறதா? உங்கள் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுகிறதா? நம்மிடத்தில் வந்து போகிற இந்த மனுஷன் ஒரு பரிசுத்தவான் என்று காண்கிறேன். எலிசாவை குறித்து சொல்லப்பட்ட அற்புதமான வார்த்தை, அவர் பிரயாசிக்கிறவர், அவர் பிரகாசிக்கிறவர், அவர் பிரமிக்கிறவர். ஹல்லேலூயா. ஏன் நம்மை குறித்து அப்படிப்பட்ட ஒரு நல்ல வார்த்தை சொல்லப்படக்கூடாது? ஏன் நம்மை நாமே தேவனுடைய கரத்தில் அர்ப்பணித்து அவருக்காக எழும்பி பிரகாசிக்கிற வைராக்கியம் வரக்கூடாது? உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த காலை வேளையிலே தகப்பனே, உம்முடைய அற்புதமான தேவ கிருபை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்குவதாக. தகப்பனே, பாதைக்கு வெளிச்சம் என்கிற இந்த வார்த்தையின் மூலமாக உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்ற வார்த்தையின்படி வசனத்தினாலே, வார்த்தையினாலே நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்கள் நிரப்பப்படுவதாக. நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களில் தேவ சமாதானம் ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ரெவரண்ட் பி. சுதாகர் சாமுவேல், தலைமை போதகர்,
சியோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம். செல்போன் 9382117257 மற்றும் 9381117257.